ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 9. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 518. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து 8 நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன், ஆனால் இந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பாஸ் ஆயிருந்தாலே அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 9, 6, 0, 8, 7 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு 8 நம்பர் தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து சம்ருதி 9வது ட்ரா. நான் வந்து 6வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே சம்ருதி 6வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 348. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் 164909. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக ரூட் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ கேல்குலேட்டரில் ரூட் 164 ப்ளஸ் ரூட் 909 டைப் பண்ணுறீங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 42.955875338228. இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா 87. இந்த 87லேருந்து 8 மட்டும் இங்கே சம்ருதி 6வது ட்ரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து சம்ருதி 7வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 727. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா 6 டிஜிட் நம்பர் வந்து 510311. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருமே ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே கேல்குலேட்டரில் ரூட் 510 ப்ளஸ் ரூட் 311 தனித்தனியாக ரூட் எடுத்து பார்க்குறீங்கன்னா நம்ம கிடைக்கிற நம்பர் வந்து 40.218371669820. இப்போ இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் எடுத்திங்கன்னா 37. இந்த 37லேருந்து 7 மட்டும் இப்போது சம்ருதி 7வது ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஏசி போர்டில் ஏ போர்ட்லேயும் 7, சி போர்ட்லேயும் 7. இப்போ அடுத்து சம்ருதி 8வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 706. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா 135197 காரணியா நம்பர். இந்த 6 டிஜிட் நம்பருமே ரூட் 135 ப்ளஸ் ரூட் 197 எடுங்க. இப்போ கேல்குலேட்டரில் ரூட் 135 ப்ளஸ் ரூட் 97 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 25.65461888862240. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் ஓகேவா. 4வது 5வது நம்பர் பார்த்தீங்கன்னா 61. இந்த 61லேருந்து 6 மட்டும் இங்கே நம்மளுக்கு சம்ருதி 8வது ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம், சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி 9வது ட்ரா. நேற்றைய காரணியா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 577518. இப்போ இந்த நம்பரையுமே தனித்தனியாக ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த நம்பருமே கேல்குலேட்டரில் ரூட் 577 ப்ளஸ் ரூட் 518 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 46.780430765240. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் எடுத்திங்கன்னா 43 மட்டும்தான். இப்போ 43 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரமாக இதே மெத்தட் தான் பாஸ் ஆகிருக்கும். சம்ருதி 6வது ட்ராலேருந்தே இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற காரணியா நம்பர் 6 டிஜிட் நம்பரை முதல் 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக பிரித்து ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் சம்ருதி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 164909 இந்த நம்பரை தனித்தனியாக ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 87. இந்த 87லேருந்து 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். சம்ருதி 7வது ட்ராலையும் இதே மாதிரி தான். அந்த நம்பர் அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா நம்பர் 510311. இதையுமே ரூட் 510 ப்ளஸ் ரூட் 311 டைப் பண்ணிட்டீங்கன்னா 440.21 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 37. இந்த 37லேருந்து 7 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து சம்ருதி 8வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் காரணியா நம்பர் 135197. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து ஆட் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னா 25 புள்ளி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 61. இந்த 61லேருந்து போன வார ரிசல்ட்டில் 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து சம்ருதி 9வது ட்ரா. நேற்றைய நம்பர் 577 இந்த நம்பரையுமே ரூட் 577 ப்ளஸ் ரூட் 518 டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 46.78 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் வந்து 43. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்பயுமே சொல்கிற மெத்தட் தான். 1 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும் 790. ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு.
இப்போ நேற்று நம்பர் வந்து 518. இதே மாதிரி பி போர்டில் 1ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 715, அதுக்கு அடுத்த நாள் 017, 017 அதுக்கு அடுத்த நாள் 798, 311 அதுக்கு அடுத்த நாள் 727, 814 அதுக்கு அடுத்த நாள் 790, 015 அதுக்கு அடுத்த நாள் 920. 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இந்த 3 நம்பரில் தான் ரிசல்ட் இருக்கும். 790. இங்கே 1 இருக்கும்போதே 70, 1னா 79, இங்கே 1 இருக்கும்போதே 77, இங்கே 1 இருக்கும்போதே 790, இங்கே 1 இருக்கும்போதே 90. இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் 1 நம்பர் பி போர்டில் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே நம்பரே ரிப்பீட் ஆகலாம். அதனால் 7 வந்து ஏ போர்டு எடுத்திருப்பேன், 90 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இது வந்து ஒரு ஜெனரல் கம்பேரிஷன் தான். இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். 1 நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இந்த நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 790, 170, 179, 177, 1790, இங்கே 190. இப்போ 1 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 90 பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி கேல்குலேஷன் 90, சி போர்டில் 43. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 794, 793, 704, 703. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 79, 70, பிசி 94, 93, 04, 03, ஏசி பார்த்தீங்கன்னா 74, 73. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 7, பி போர்டில் 90, சி போர்டில் 43. பாக்ஸ் வந்து 794, 793, 704, 703. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 79, 70, பிசி 94, 93, 04, 03, ஏசி வந்து 74, 73. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.